மூன்றாவதாக கவனிக்க வேண்டியது நாம் தமிழர் இயக்கம். நிச்சயமாக இது வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் நான் பலமுறை சொன்னது போல, சரியா தவறா என்பது தெரியாது, சித்தாந்த ரீதியாக சில கட்சிகள் தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கின்றன இந்தியாவில். அதுல வந்து பாஜக ஒன்று, இடதுசாரி இயக்கங்கள் ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று, நாம் தமிழர் இயக்கம். இந்த நாலு தான் வந்து ஐடியாலஜிக்கலா சில விஷயங்களை முன்னிட்டு வராங்க. நான் வந்து வேற ஒரு பாலிடிக்ஸ் பண்ண போறோம், வேற விஷயம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி அதிமுக, மதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மையம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இது எல்லாருமே ஒரே மாதிரியான சிந்தனை, முன்ன பின்ன லேசா வச்சிருந்தாங்க. ஒரு கம்ப்ளீட்டா டிஃபரெண்டான ஒரு பாலிடிக்ஸ் சொல்லக்கூடியவங்க இந்த 4 பேர். இடதுசாரிகள், பாஜக, பாமக, நாம் தமிழருக்கு இந்த 4 பேர் தான். இதுல நாம் தமிழர் இயக்கம் வந்து கடந்த முறை 1.2 அந்த மாதிரி விழுக்காடு வாக்குகள் வாங்கினாங்க. இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 4 விழுக்காடு வாக்குகள் வந்து அவங்க பாக்குறோம். 3.88 விழுக்காடு வாங்கல நாம் தமிழர் இயக்கம் பெறுது. அது வந்து மக்கள் நீதி மையத்தை விட அதிகமான வாக்குகள் வாங்கியிருப்பதும், கிராமப்புறங்களில் அதிகமான வாக்குகளை வாங்கியிருப்பதும், 2ஆம் கட்ட நகரங்கள் அதிகமான வாக்குகள் வாங்கியிருப்பது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இளைஞர்கள்ட்ட ஒரு பெரிய ஆதரவு அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நிச்சயமா நம்ம சொல்ல முடியும், அவர் காசு எல்லாம் கொடுத்திருப்பாரு, எல்லாரும் காசு கொடுத்து ஏமாட்டாருலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு காசு கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு மத்தியில் அவர் வந்து இந்த ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தது வந்து ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் வந்து கருத்து கணிப்புலாம் வந்தபோது சொல்லிட்டு இருந்தார், நாங்க ஜெயிப்போம்னு சொல்ல வேண்டாம், எங்களை தோப்போம்னு சொல்ல வேண்டாம், பட் நாங்க இருக்கோம்னா சொல்லலாம்ல, களத்துல இருக்கோம்னா சொல்லலாம்ல, நீங்க அப்படி சொல்லல அப்படின்னு சொன்னார். களத்துல அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார். என்ன சொன்ன 4 விழுக்காடு வாக்குகளை வாங்கி களத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாரு. கடந்த முறை தேர்தலோட முன்னேற்றம் தான். இந்த முறை இன்னும் சில ரிஸ்க் எல்லாம் அவர் எடுத்தார். அவர் சரிபாதி தொகுதிகளுக்கு 40 தொகுதியில் சரிபாதி தொகுதிகளுக்கு பெண்களை நிறுத்தினாருங்கிற பாக்குறோம். 22 சட்டமன்ற இடைத்தேர்தலையும் வந்து அந்த மாதிரி வந்து சரிபாதி வந்து 50% ஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு கொடுக்கிறார். அதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்கான விஷயமா பெரிய கட்சிகளை நினைக்கும் போது அதை செஞ்சு பார்த்தாரு. அது ஒரு நல்ல பலனும் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ மக்கள் நீதி மையத்துடைய வளர்ச்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சியை விட கவனிக்கப்பட வேண்டிய வளர்ச்சி நாம் தமிழர் இயக்கத்தோட வளர்ச்சி தான். அவர்கள் வந்து எந்த செலவும் இல்லாம திரு சீமான் சொல்வது போல, அடிக்கடி சொல்வது போல, சின்ன பிள்ளைகளா இளம் பிள்ளைகளா சேர்ந்து நாங்க வந்து ஒரு முயற்சி பண்ணோம். அந்த பிள்ளைகளுடைய ஒரு முயற்சிக்கு வந்து இந்த இடம் கிடைச்சிருப்பது வந்து மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவர்களுக்கு வந்து இந்த குரோத் ரேட்டை வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இருக்குமேனால், அவர்களால் சஸ்டெயின் பண்ண முடியுமானால், இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமானால், கட்சியிலிருந்து எல்லாருமே தளராம இருப்பார்களே ஆனால் வந்து ஒரு சிக்னிபிகண்டான ஒரு மார்க்கை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. கமலும் சீமானும் தினகரன் வாக்கு எடுத்தார்கள். கமலும் சீமானும் தினகரன் வாக்கு எடுத்தார்கள். கமல் எடுத்தாருன்னு நான் சொல்றேன். சீமான் வந்து அது ஒரு வெறித்தனமான ஓட்டு. அந்த ஓட்டு வந்து ஒரு தமிழ் இனம் மொழி அந்த உணர்வு பண்ண, அது வெற்றி தோல்வி எதை பற்றியுமே கவலைப்படாம விழுந்த ஓட்டு. அது வந்து எல்டிடி டைப்ல அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஓட்டை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா அந்த ஓட்டுல வந்து 30 வயசுக்குள்ள உள்ள இளைஞர்கள் தான் அந்த ஓட்டுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட 1.1 போன நாம் தமிழர் வந்து எமர்ஜ் ஆகாதான்னு நினைச்சேன். 1.1 போன ஒரு கட்சி அடுத்தால புது கட்சிகள்லாம் வரும்போது அது 0.5% 3% தான் போனோம். அது 4% வந்திருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். உண்மையிலே நம்ம ஒரு கணக்கு போடுறோம், லோ பாட்டத்துல இருக்கு நாம் தமிழர் எழும்பாதுன்னு நம்ம முடிவு பண்றோம். அவங்க 4 மடங்கு வந்து எமர்ஜி ஆயிட்டாங்க. அதை நம்ம ஒத்துட்டு போறதுல அனலிஸ்ட்ல அது கௌரவம் பார்க்காம ஒத்துட்டு போறதுல ஒன்னும் தவறு இல்ல. கமலஹாசன் வந்து லாஸ்ட் மினிட் வந்தார். கமலஹாசன் வந்து சீமானோட அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் இருந்தார். அவரு பெரிய பெரிய விளம்பரங்கள்லாம் பல லட்சங்கள் செலவழிச்சு போட்டாரு, டிவில எல்லாம் விளம்பரம் கொடுத்தாரு, அவர் பெரிய பாப்புலர் ஆக்டர். அந்த அடிப்படையில் கூட சீமான் வந்து இந்த அளவுக்கு ஓட்டு எடுத்திருக்கிறது வந்து, அதுவும் 1.1 போனவர் இந்த அளவுக்கு 4 மடங்கு ஏத்தி வந்து எடுத்திருக்கிறது வந்து அது ஒரு உக்கிரமான ஒரு தீவிரமான வாக்காட்டு நான் சீமானுக்கு வாக்க தேர்தலில் அவங்க வந்துட்டு 1.1 இருந்துட்டு இவங்க 5 விழுக்காடுக்கு வருவாங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், நல்லா நான் உணர்ந்தேன். என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னம்னா வந்துட்டு தமிழர்களுடைய அந்த உரிமை பிரச்சனையில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வாதிடுவதோடு நிற்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டது. அதையே மையமாக வைத்துத்தான் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய அரசியலே இருந்தது. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டின் மீது திட்டங்கள் திணிக்கப்படுகிறது, அப்புறம் இந்த மாதிரி நீட் தேர்வு போன்றவை, மற்றபடி காவிரி நதிநீர் பிரச்சனை என்று எல்லா பிரச்சனையிலையும் வந்துட்டு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரெப்ரசன்டேஷனும் ஐயா மணியரசன் பேசுறதுல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணி அரசியல் இடத்துல கொண்டு போனது நாம் தமிழர் தான். அதை நம்ம மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 16 லட்சம் அப்படின்றது வந்துட்டு எதிர்பார்த்தது தான். 4 மடங்கு அன்னைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க.
அது மிகப்பெரிய ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னீங்கன்னா, ஊடகத்தில் வந்துட்டு ஒரு பைபோலார் எலெக்ஷனாகவே தான் காட்டப்பட்டது. அதிமுக அணி திமுக அணி இப்படியேன்னு காட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அதை நிறைய தோழர்கள்லாம் வந்துட்டு என்கிட்ட சுட்டி காட்டினாங்க. இப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க ஐயா, நம்மளெல்லாம் ரொம்ப பின்னாடி தள்ளினாங்க ஐயா அப்படிலாம் சொல்லிலாம் வருத்தமாக இருந்தது. இதில் போட்டிருந்தாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரேன்றதை தெரிஞ்சு. அப்போது இதில் என்ன நம்ம இப்போ கவனிக்கணும் அப்படின்னோம்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய ஒர்க்கிங்கை மட்டுமே நம்பி, மக்களோடு இருக்கக்கூடிய உறவை மட்டுமே நம்பி இவர்கள் முன்னெடுத்த அந்த பரப்புரை அப்படின்றதும், அந்த பரப்புரையில் அவர்கள் வைத்த வாதங்கள் என்பதும் வந்துட்டு யாராவது பதில் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போட்டு கடைசியில் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டீங்க, அந்த பரப்புரையில் வாக்காளர் பெருமக்களை அப்படின்ற இடத்துல எல்லாரும் கொடுத்துட்டீங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்டாக நின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீமானோட குரல் தான். அப்போ இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னோம்னா, கேட்டு இவங்க எங்கே ரீச் ஆனாங்களோ அதில் வந்துட்டு பெருமளவிற்கு அவங்க வந்துட்டு வாக்குகளை பெற்றுக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னு பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இவங்க இருக்கக்கூடிய நிலையில இருந்துட்டு 1ல் இருந்துட்டு 4 லட்சம் 16 லட்சம் ஆகிறது வந்துட்டு 4 மடங்கு வளர்ச்சி. ஆனால் 16 4 மடங்கு வளர்ச்சி ஆச்சுன்னா அது எங்கே போயிட்டு நிற்கும் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு எதிர்கால திறன் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கட்சியை நான் பார்க்குறேன். நாம் தமிழ் ஐயா அவர்கள் ஐயநாதன் அவர்கள் சொன்னது மாதிரி தமிழர் நலன், தமிழர் உரிமை, மாநில நலன், மாநில உரிமை இதையெல்லாம் தூக்கி பிடித்து கொண்டு தேர்தல் களத்தில் தனிப்பட்ட ஒரு ஆளாக போராடி ஒரு 16 லட்சம் வாக்குகளை வாங்கியிருப்பது என்று ஒரு பெரிய சாதனை தான். ஏனென்று சொன்னால், சீமான் அப்படின்னா இவர் விடுதலை புலிகளின் ஆதரவாளர், அடுத்தது பிரிவினைவாதம் பேசக்கூடியவர் என்கிற வகையிலெல்லாம் அவர் மீது ஒரு எதிர்மறையான பிரச்சார யுக்தி தேர்தல் களத்தில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த விடுதலை புலி, பிரிவினைவாதம் இதையெல்லாம் தாண்டி தமிழர்களின் உரிமைக்காக மண்ணில் வாழக்கூடிய மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை, ஐயா சரியா சொன்னார், வாழ்வாதார பிரச்சனைகளுக்கான வெறும் பேச்சோடு நிற்காம களத்தில் இறங்கி செயல்பட்டார்ல, அதனுடைய விளைவு தான் இந்த ஓட்டு வங்கி நான் நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் மீத்தேன், அப்புறம் 8 வழிச்சாலை, அப்புறம் ஹைட்ரோ கார்பன், ஸோ இது மாதிரியான மண்ணின் விவசாயிகளுக்கான பிரச்சனை, இந்த பிரச்சனைகளிலெல்லாம் களத்தில் நேரடியாக இறங்கி போராடியதின் விளைவுதான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்க முடியும். ஏன்னா நான் சொன்னது போல எல்டிடிஇ, பிரிவினைவாதம் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஒற்றை நபராக எந்த கட்சிகளினுடைய ஆதரவும் இல்லாமல், ஈவன்தோ கூட்டணிக்கு அழைத்தார்கள், அதையெல்லாம் மறுத்துவிட்டு ஒரு 60 ஆண்டு கால திராவிட மண் ஊறிய அந்த பாரம்பரியமிக்க தேர்தல் களத்தில் தனிப்பட்ட மனிதனாக இன்றைக்கு ஒரு 16 லட்சம் ஓட்டு வாங்கி ஒரு குறுகிய காலத்தில், அது நீங்கள் சொன்னது போல 2016க்கும் 19க்கும் பெரிய ஒரு 3 ஆண்டு காலத்தில் இவ்வளவு பெரிய ஓட்டு வங்கியை ஓட்டை வாங்கியிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஐயா ஐயநாதன் சொல்வது போல இந்த 16 லட்சம் மீண்டும் பல்கி பெருகுவதற்கும் அல்லது இதை நீடித்த நிலைத்த நோக்கில் இதை தக்க வைத்துக் கொள்வதற்கு உண்டான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத இனிமே நாம் தமிழர் கட்சி அடுத்த வரப்போகும் ஆண்டுகளில் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் சீமான் கட்டாயம் அதில் பணியாற்றுவார் என்கிற கருத்தும் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு அரசியல் களத்துல நாம் தமிழரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோங்கிறத பார்க்கணும். அதிமுக என்ற ஒரு கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியில ஆண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியாவது பின்வழியாகயாவது இந்த ஆட்சியை கவிழ்த்து அதை பிடித்து விட மாட்டோமா என்று இயங்கக்கூடிய திமுக 2 பிரதான கட்சிகளுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 60 வருஷமா தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்க இந்த 2 கட்சிகளுக்கு நடுவில் இவங்களுடைய வார்த்தைகளாவே சொல்லணும்னா ஒரு எம்எல்ஏ கூட வச்சிருக்காத நாம் தமிழரை பற்றியே அரசியல் சுற்றி சுழல்கிறது என்றால் சீமானை ஒதுக்கிட முடியாதுன்னு நான் பாக்குறேன். எதற்காக சீமான் தூத்துக்குடிக்கு போனார்? எதற்காக போனார்? ஒரு நபர் ஆணையம் முன்பு ஆஜராக எதற்காக அந்த ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது? தூத்துக்குடியில் நடக்கப்பட்ட துப்பாக்கி சூடு தொடர்பாக. தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு தொடர்பான ஒரு நபர் ஆணையத்தில் சென்று தன்னுடைய கருத்தை, தன்னுடைய சாட்சியத்தை பதிவு பண்றதுக்காக சீமான் போனாரு. தமிழ்நாட்டில் எத்தனை பிரதான கட்சிகள் இருக்குது, எத்தனை எதிர்கட்சிகள் இருக்குது, ஏன் சீமான் மட்டும் அங்கு சென்றார்? அந்த பிரச்சனையில் களத்தில் நின்றவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை மக்கள் சிந்திப்பாங்க. சும்மா தூத்துக்குடிக்கு ஏதோ சுத்தி பார்க்கறதுக்கோ ஷூட்டிங்கு போனவர்கிட்ட மறுச்சு கேள்வி கேட்கல. நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சார மேடையில் தொடர்ந்து அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி இவர்கள் செய்த ஊழலை அவர்களும், அவர்கள் செய்த ஊழலை இவர்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது மண்ணை பற்றி, மக்களை பற்றி, இயற்கை வளங்களை பற்றி, மறைநீரை பற்றி என்று சீமான் இதுவரை தமிழக அரசியலில் பேசப்படாத பல விஷயங்களை பேசுறாரு நான் நினைக்கிறேன். மக்களும் அதை கவனிக்கிறாங்க. நமது மூதாதைகள் அரசேந்திர சோழனும் அவன் அப்பன் அருண்மொழி சோழனும் வாளேந்தி களத்திலே பாய்ந்தார். நமது முப்பாட்டன் முருகன் வேலேந்தி பாய்ந்தார். பழிவழியே வந்துகிற வீரத்தமிழ் மறவன் நமது தலைவன் பிரபாகரன் களத்திலே துவக்கேந்தி பாய்ந்தான். அவன் பிள்ளைகள் நாம் அறிவாயுதமேந்தி அரசியல் களத்திலே, புரட்சி களத்திலே, மக்கள் ஜனநாயக புரட்சி களத்திலே பாய்கிறோம். காலம் வெவ்வேறு காலகட்டங்களில் நமக்கு வெவ்வேறு கருவிகளை கையெழுத்தி இருக்கிறது. என் அன்பான மக்களே, இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை.
ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரமும் நமக்கு வரும், சத்தியமா வரும். ஏன்? நாம் சத்தியத்தின் மக்கள். அறத்தின் வழி நின்று நமது முன்னோர்கள் வாழ்ந்தது உண்மையானால் வழி வழியே வருகிற வீரமான தமிழ் பிள்ளைகள் நாம் வெல்வோம். என் தம்பி தங்கைகள் தயாராகணும், தன்னலமற்று தயாராகணும். நம் உடன் பிறந்தவர்கள் உயிரை கொடுத்துட்டாங்க. நீ சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழன் என்கிற இன உணர்வை கொடுத்து ஒன்றாக நில்லு, வென்றலாம்.